ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க, உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, உங்களை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க, இல்லை பிரேக்கு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து இந்த ரீடிங்ஸை பார்க்கலாம். இது வந்து ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு பொருந்ததோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அந்த மாதிரி. ஓகே, கரண்டாக வரைக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வரைக்கும் அவங்க எதுவுமே உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதில்ல. உங்ககிட்டேருந்து பிடுங்கிப்பாங்க, ஆனால் உங்ககிட்டேருந்து பிடுங்கியிருப்பாங்க எல்லாமே, லவ், மணி அண்ட் எல்லாமே. பட் எதுவும் கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்னென்னா கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியே போயிட்டுருக்கே, நம்ம எவ்வளோ அன்பு கொடுக்குறோம். நீங்கள் நிறைய அமௌண்ட் வேணால் கொடுத்துருந்துருக்கலாம். மணி வைஸ் வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கலாம். ஃபினான்ஷியலாகவும் ஓகே, லவ் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் மட்டும் கிவ்வராக இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும், என்னடா இப்படியே போயிட்டுருக்கு, ஸோ இதுக்கு ஒரு முடிவு வேணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் நான் உங்களுக்கு வந்து எதுவும் கொடுக்க போகிறதில்ல, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துருந்துருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் அவங்கள கண்டுக்காமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது, வருவாங்களா இல்லையாங்கிற மாதிரியான ஒரு திங்கிங் இருக்குது. பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் கோபமாக இருக்குது தவிர. ஓகே, உங்கள் பர்சனும் வந்து எமோஷ்னலாக காமிக்கிற மாதிரி தெரியல. அவங்க கொஞ்சம் டாமினேட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவங்க உங்களை ஸ்பை பண்ணுறாங்க, உங்களை வேவ் பார்க்குறாங்க, வராளா இல்லையாங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்க தான் செய்யுது. ஆனால் வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் ஃபீலிங் இருக்குது. ஆனால் அதை விட நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்க ரொம்ப டாமினேட்டிங் பண்ணுற மாதிரி தெரியுது. அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் வந்து அடக்கி வைக்கணும். அவங்களா வரமாட்டேன், நீங்களாக வந்தீங்கன்னா நான் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் நானாக வரமாட்டேங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்குது. ஸோ வந்து நிறைய பேர் இருக்காங்க உங்கள் லைஃப்பில், நிறைய பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம். இப்போது வந்து உங்கள் பர்சனோட ஃபோக்கஸ் வந்து எதில் இருக்குன்னா, மணி கெயின் பண்ணுறது, ஏதாவது ஜாப், ஏதாவது ஒரு ஃபினான்ஷியலாக வந்து ஏதாவது ஒரு தொழிலை தொடங்குறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அவங்க இப்போ ஃபோக்கஸாக இருக்காங்க. அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே மணி வைஸ், அவங்களோட செல்ஃப் கேர் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் இருக்குது. ஏதாவது ஒரு சம்பாதிக்கணும், கொஞ்சம் டாமினேட்டிங் பண்ணணும், ரொம்ப ஒரு அதிகாரத்தில் இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஓகே, போத் கேரக்டர், நீங்களும் வந்து கொஞ்சம் டாமினேட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, உங்கள் பர்சனும் வந்து டாமினேட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பேரோட கேரக்டரும் வந்து டாமினேட்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு சில கேரக்டர்ஸ் தெரியுது. உங்கள் பர்சனுமே கொஞ்சம் அந்த இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்டு அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்கள் பர்சன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் அதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்டு அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸ் தெரியுது. ரெண்டு பேர்ட்டையுமே வந்து கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதா இருந்தீங்கன்னா, அவங்க மதரால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக போகாததுக்கு காரணம் அவங்க மதர், இல்லை அந்த மதர் ரோலில் வேறு யாராச்சும் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களால உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதோ ஒரு தடை இருக்கும். அவங்க மதர் வந்து அவங்கள வந்து பிடிச்சி வைக்கிற மாதிரி தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து விடுற மாதிரி தெரியல, பிடிச்சி வைக்கிற மாதிரி தெரியுது. மேபி உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு சண்டை போட்டிருந்துருக்கலாம், அந்த மாதிரி தான் தெரியுது. அவங்க வீட்டில் வந்து அவங்க மதர் ரோலில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கலை. ஸோ அவங்க சண்டை போடுறாங்க. உங்கள் லைஃப்லேயும் வந்து யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க. உங்கள் பர்சன் மட்டும்தான் இல்லை, உங்கள் லைஃப்லேயுமே வந்து புதுசாக வந்து யாராவது உங்கள்கிட்ட வந்து பேசியிருந்திருப்பாங்க, பழகி இருந்திருப்பாங்க. ஏன்னா நிறைய வந்து மெயில் எனர்ஜி தெரியுது. உங்கள் லைஃப்லேயுமே வந்து யாராவது புதுசாக என்ட்ரி ஆகிருந்திருப்பாங்க. உங்கள் பர்சன் தான் வரலன்னு இருந்திருக்கலாம். பட் வந்து இன்னும் வந்து 2 பேர் இருக்காங்க உங்கள் லைஃப்பில். சரி, உங்களுக்கு ஆதரவாக உங்கள் அது ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து
என்ன சொல்கிறது, மறைமுகமாக உங்களை வந்து விரும்புகிறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரியான நிறைய விஷயம் தெரியுது. ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கும் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் இருக்குது. ஏன்னா பாஸ்ட் பர்சன் வந்து வருவாங்களா இல்லை, அந்த மாதிரியான ஒரு சில கன்ஃப்யூஷன் இருக்குது. நிறைய பர்சன் வந்து உங்கள் லைஃப்லேயும் வந்திருக்காங்க. யாரை வந்து செலக்ட் பண்ணுறதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ வந்து இப்போ என்ன போயிட்டுருக்குன்னா, அவங்க வீட்டில் வந்து அவங்க வந்து மதர் வந்து ஏதாவது அகைன்ஸ்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அதனால வந்து இது தடையாகவே இருக்கும். நீங்கள் எட்டி பார்க்குறீங்க, அவங்களும் எட்டி பார்க்குறாங்க. பட் எதுவுமே இல்லை. உங்கள் பர்சன் எல்லா ஃபீலிங்ஸையும் அடக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு டைப் ஆஃப் பர்சன் வந்து ஃபீலிங் இருக்குது, ஆனால் வந்து காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இன்னொரு பர்சன் வந்து டாமினேட்டிங், இல்லை நீ வந்தால் நான் வரேன், அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு இருக்குது. இப்போ வந்து அவங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அவங்க கரியர் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறாங்க. பார்க்கலாம். இப்போது இந்த இதில் இருக்க ஃபீமேல் பர்சன் வந்து இப்போ வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் அடக்கி வச்சுட்ருக்காங்க. நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு தாட்டில் இருக்கீங்கன்னு கூட உங்கள் பர்சனுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் எல்லா ஃபீலிங்கையும் வந்து அடக்கி வச்சுட்ருக்கீங்க. போதும், நான் இது வரைக்கும் காமிச்சது போதும், நான் இப்போதைக்கு நான் வந்து என்ன ஒரு ஃபீலிங்கே நான் காமிக்க போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் இருக்கீங்க. நீங்கள் இப்போ உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டுருங்க. உங்கள் எமோஷ்னலெல்லாம் நீங்கள் வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, நிறைய கார்டு வந்து விழுந்திருக்கு. ஓகே, நீங்கள் டோட்டலாகவே கொஞ்சம் மாறி இருக்கீங்க. உங்கள் எமோஷ்னலெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்தால் வாங்க, இல்லைன்னா நான் என்னோடய செல்ஃப் கேரை நான் பார்த்துப்பேன், அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஏன்னா நிறைய நடந்திருக்கு. ஏன்னா உங்கள் பர்சன் உங்களை கஷ்டப்பட்டு தனிமையில் ஆக்கி இருந்திருப்பாங்க. அவங்களோட கர்வம் தான், அவங்களோட ஆணவம், ஈகோ அதை தான் முக்கியம் சொல்லி உங்களை வந்து தனிமையில் ஆக்கியிருப்பீங்க. அதுலேருந்து நீங்கள் மெதுவாக ரெக்கவர் ஆகி வந்திருப்பீங்க. எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துப்பீங்க. ஏன்னா உங்கள் பர்சன் வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருந்திருப்பாங்க. நிறைய கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருந்திருப்பீங்க. ரொம்ப டாமினேட்டிங் பண்ணி இருந்திருப்பாங்க. லவ்வை தவிர உங்ககிட்ட வந்து நல்லா பேசியிருந்திருப்பாங்க, பழகியிருப்பாங்க. ஆனால் அந்த லவ்வை வந்து உங்ககிட்ட காமிச்சிருந்திருக்கவே மாட்டாங்க. ரொம்ப அந்த ஆணவமான ஆட்டிடியூட்டில் அவங்க இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவங்க வந்து அவங்களோட லவ் உங்களுக்கு கொடுக்கல, எமோஷ்னலை வெளிக்காட்டலை, அந்த ஈகோத்தனம் இருந்திருக்கு. நீங்கள் வந்தால் வாங்க, இல்லைன்னா நான் வரமாட்டேங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. ஸோ இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகி நீங்கள் வந்து ரொம்ப தனிமையில் உள்ளாக்கி இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட எமோஷ்னலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. உங்களை நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க, தைரியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, தைரியமாக இருக்கிறீங்க. உங்கள் எமோஷ்னலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இனிமேல் நான் வந்து என்னோடய எமோஷ்னலை உங்ககிட்ட காணிக்கிற மாதிரி இல்லை. நான் என் எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறேன். நான் இனிமேல் என்னோடய செல்ஃப் கேரை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஏடி நீ வந்தால் வா, அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க. எஸ், நீங்கள் நியாயமாக இருந்தீங்கன்னா நானும் நியாயமாக இருப்பேன், இல்லைன்னா இது வந்து சரிப்பட்டு வராது. அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. நீ நியாயமாக இல்லை. ஸோ வந்து நீ வந்து எனக்கிட்ட வர்றதா இருந்தால் நீ நியாயமாக வந்தால் தான் இந்த ரிலேஷன்ஷிப் நிற்கும். அந்த மாதிரியான ஓகே, இன்னொரு விஷயமா நான் பார்க்குறேன். இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு சீக்ரெட் கனெக்ஷன் மாதிரி இருக்குது, சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு டிவோர்ஸ் ப்ராசஸிங் போனது மாதிரி தெரியுது. இப்போ நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியுது. நான் என்னென்னு சுருக்கமாக சொல்லிடுறேன். இதில் நிறைய கேட்டகரி தெரியுது. ஒரு கேட்டகரி என்னென்னா, உங்கள் பர்சனுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கும். அவங்க கேரக்டர் எந்த மாதிரினா, கொஞ்சம் வந்து டாமினேட்டிங்கான கேரக்டர் மாதிரி இருக்கும். அம்மா பேச்சை கேட்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. எப்போவுமே உங்களை வந்து அடக்கிற மாதிரியாக தான், அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்துருந்துருக்கும். உங்ககிட்ட பெருசாக எந்த ஒரு எமோஷ்னலையும் காமிச்சிருந்துருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, உங்களை தவிர்த்து அவங்க இன்னொருத்தவங்க கூட காண்டாக்ட் இருக்கலாம். இது எல்லாருக்கும் பொருந்தாது, ஒரு சிலருக்கு தான் பொருந்தும். இப்போது லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இது வேறு மாதிரி இருக்கும். உங்களை தவிர்த்து ட்ரையாங்கிள் லவ் மாதிரி இருக்கும். மேரேஜ் ஆகிடுச்சுன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சுன்னா, உங்களை தவிர்த்து இன்னொருத்தவங்க கூட வந்து அவங்க ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது. லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை தவிர்த்து வேறு ஒருத்தவங்க கூட அவங்க ரிலேஷனில் இருந்திருக்கலாம். இல்லைன்னா அவங்க வந்து, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்க பர்சன் வந்து சில அடிக்ஷன்ஸ் இருக்குது. ட்ரிங்க் பண்ணுறது, இல்லை நிறைய சகவாசம், ஸோ அந்த மாதிரியான அடிக்ஷன்ஸ் இருக்குது.
மேரேஜ் ஆன பர்சனாக இருந்தீங்கன்னா உங்கள் பர்சனுக்கு உங்களை தவிர்த்து வேறு யாரு கூட ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ இது வந்து இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம்ங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்திருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரியுது. சிங்கிளாக இருந்தீங்கன்னா சிங்கிள்னு சொல்ல வரல, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அதாவது மேரேஜ் ஆகாமல் சும்மா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா இருந்தீங்கன்னா உங்கள் பர்சனோட கேரக்டர் வந்து எப்படின்னா கொஞ்சம் டாமினேட்டிங் மாதிரி தெரியுது. பெருசாக எந்த ஒரு எமோஷனலையும் வெளிக்காட்டாத மாதிரி தெரியுது. செல்ஃப் லவ் அண்ட் ஈகோ, ரொம்ப செல்ஃபிஷ் மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஆட்டிடியூட் நிறைய இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து சில தேவையில்லாத கனெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம். நிறைய சீட்டிங் இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத குணம்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் தான் வந்து பார்க்கணும் உங்கள் பர்சன் வந்து கரெக்டு தானா. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் பர்சன் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. பட் இங்கே வந்து சில தேவையில்லாத குணம்லாம் காமிக்கிறாங்க. அது மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு. ஒன்று நீங்கள் வந்து லவ் பண்ணிகிட்ருக்க பர்சன் வந்து கொஞ்சம் டாக்ஸிக்காக இருப்பாங்க, உங்களை பற்றி கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க, டாமினேட்டிங் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரியுது. இல்லை நீங்கள் மேரீடான பர்சனாக இருந்தீங்கன்னா உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு அடங்காமல் உங்களை பற்றி கொஞ்சம் கேர் பண்ணாமல் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் வந்து சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரும் இருக்குது. வேறு யார் கூடயாச்சும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் அவங்க வந்து திரும்பி வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இந்த ரீடிங்ஸில் பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் வந்து இப்போதைக்கு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ரோலில் இருக்கீங்களோ அப்படியே இருங்க. கொஞ்சம் வந்து பார்க்கலாம். ஃபேமிலியில் உள்ளவங்க தான் ஏதோ ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா. உங்கள் ஃபேமிலியில் உள்ள யாரோ ஒருத்தவங்க வந்து ஃபேமிலி கல்யாணம் ஒரு சிலருக்கு வந்து உங்கள் பர்சன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்க கூட சேர்ந்து வாழலாம். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப்பு அவங்க ஃபேமிலிக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தால் தான் இந்த கல்யாணம் நடக்கும். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஏதாவது கொஞ்சம் நீங்கள் அடுத்த ஸ்டெப் அந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் நிற்கும். அவங்க ஃபேமிலிக்கிட்ட நீங்கள் பேசணும். அப்போ தான் வந்து ஏன்னா அவங்க ஃபேமிலி வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து இப்போ வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் பர்சனுக்கு வந்து அவங்க ஃபேமிலியில் வலுக்கட்டாயமாக ஏதாவது மேரேஜ் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சேரணும்னா நீங்கள் பார்க்குறது ஃபீமேல் பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் நிற்கும். இல்லைனா வந்து இது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கும். இப்போது மேபி உங்கள் பர்சன் வந்து ஃபாரினில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி மேரேஜ் ஆகியிருந்தவங்க பார்க்குறதா இருந்தால் உங்கள் பர்சன் வந்து ஃபாரினில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தெரியுது. உங்கள் கூட அவங்க பேச்சு இல்லை. ஃபாரின்லேயும் அவங்க வந்து என்ன சொல்கிறதா, இப்போது உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகியிருந்திருக்கும். உங்கள் கூட வந்து கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது. அவங்க உங்களை விட்டு வேலைக்காக வேறு ஏதாவது ஊருக்கு போயிருந்திருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதை நீங்கள் நினச்சிப்போ ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. அது நான் ஃபஸ்ட் எடுத்த ரீடிங் தான் இப்போவும் வருது. அதை அவங்க கரெக்ட் அதே ரீடிங் தான் எடுத்தது தான் திருப்பி திருப்பி வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு நியாயம் வேணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் கேட்டிருந்துருப்பீங்க. ஒரு சிலர் வந்து லீகலாகவே வந்து ஏதாவது அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி தெரியுது. நீங்கள் இங்கே இருந்திருப்பீங்க, உங்கள் பர்சன் ஃபாரினோ இல்லை வேறு ஏதாவது ஊரில் இருந்திருப்பாங்க. அங்கே சில தேவையில்லாத ரிலேஷன்ஷிப், நான் எதுவும் தப்பாக சொல்லலை, அந்த மாதிரி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்திருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் வந்து லீகலாக ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் வந்து ஏதோ சம்திங் உங்களுக்கு ப்ராப்ளமாகவே இருக்குது. உங்களுக்கு லீகலாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் ஏதோ ஒரு தடை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் ஏதாவது ஒரு ஆனால் பட் இப்போதைக்கு ஏதாவது உங்களுக்கு தடை இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் வந்து அந்த தடையெல்லாம் சரியாகிற மாதிரி தெரியுது. நீங்கள் லீகலாக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். உங்கள் பர்சன் வந்து மறுபடியும் உங்களுக்கு வரணும். இல்லை வந்து நான் என் பர்சனை விட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஏதோ ஒரு திங்கிங்கில் இருந்தீங்கன்னா ரெண்டுக்குமே வழி இருக்குது. உங்கள் பர்சன் உங்களுக்கு நீங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுத்தால் இப்போ உடனே நடக்காது. இது வந்து ஒரு 1 இயர் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும்.
ஒன்று உங்கள் பர்சனை உங்களுக்கு வேணும்னா அதுவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு அந்த பர்சன் வேணான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு லீகலாக உங்களுக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போ கொஞ்சம் நோ காண்டாக்டில் போகிற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு உங்கள் பர்சனுக்கும் சுத்தமாகவே வந்து காண்டாக்ட் இல்லாத மாதிரி தெரியுது. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வேறு இருக்குது. ஸோ ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க பார்க்குறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு உங்கள் பர்சன் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. உங்களை பற்றி எஸ், பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சிலருக்கு வந்து நல்ல ஒரு அவுட்கம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு சாதகமாக ஏதாவது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா இந்த லைஃப் முடிஞ்சு உங்களுக்கு இன்னொரு லைஃப் வந்து நல்ல விதமாக அமைகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹாப்பியாக இருக்கணும், உங்கள் பர்சன் திரும்பி வரணும்னு நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் அதையே நினச்சி இருக்கிறீங்க. அது நடக்காதனால நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப ஹாஷாக வந்து பேசி திட்டி இருந்திருப்பாங்க. நீங்கள் அவங்க கூட ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் அவங்க வந்து ஒத்துழைச்சிக்கவே மாட்டாங்க, உங்களை திட்டி விட்டுருந்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கிறீங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தெரியுது. உங்கள் பர்சன் வந்து உங்களை ரொம்பவே திட்டி இருந்திருப்பாங்க, ரொம்ப ஹாஷாக பேசி இருந்திருப்பாங்க, கொஞ்சம் கூட பிடி கொடுக்காத மாதிரி பேசியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி தெரியுது. ரொம்பவே ரூடாக நடந்துருந்துருப்பாங்க உங்ககிட்ட. ஸோ இப்போ அந்த விஷயத்துலேருந்தெல்லாம் நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, ஆல்ரெடி வந்து இந்த விஷயத்தினால உங்கள் பர்சன் கூட இந்த நாட்களனால நிறைய விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் அவங்களால எமோஷ்னலாக நீங்கள் ரொம்ப வந்து இழந்திருக்கீங்க, ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கீங்க. இனிமேல் நான் ஹர்ட் ஆக ரெடி ஆகலைன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து இப்போதைக்கு உங்கள் மனசெல்லாம் கட்டி போட்டுக்கிட்டு கொஞ்சம் நான் என் லைஃப்பை பார்க்குறேங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க. ஸோ உங்கள் பர்சன் வருவாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேவா, கொஞ்சம் டிலே ஆகும். அவங்க ஃபாரினில் இருக்கிறதா இருக்கலாம், இல்லை உங்களை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதா இருக்கலாம். நான் அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் தூரமாக என்ன சொல்கிறது, கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தெரியுது. நீங்கள் இப்போதைக்கு வந்து உங்களோட லைஃப்பை தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா உங்கள் பர்சன் வந்து கொஞ்சம் எஸ், எதையுமே நீங்கள் கொடுக்குற அன்பை எதையும் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இல்லை. அவங்க வந்து இப்போ ஏதோ ஒரு மாதிரியான ஒரு விஷயத்தில் அவங்களோட லைஃப் ஃபோக்கஸில் இருக்கிறாங்க. அவங்க வந்து இதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அவங்க வந்து இதுலேருந்து கொஞ்சம் வெளியே போகணுன்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து அவங்க எதையுமே வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை. வேறு ஏதாவது வந்து ஒர்க்குக்கு போகலாங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. இல்லை வந்து இந்த விஷயத்துலேருந்து வெளியேறி வேறு ஏதாவது ஒரு ஆஃபர் வருமா, ஒரு லவ் ஆஃபரோ, ஒரு மேரேஜ் ஆஃபரோ, இல்லை வந்து ஒரு கரியர் ஆஃபரோ வருமானு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ், அவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போயிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் வந்து வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. பட் நீங்களும் இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆன மாதிரி தெரியுது. நீங்கள் வந்தால் வாங்க, இல்லைன்னா நான் இப்படியே இருக்கிறேங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நீங்களும் வந்துட்டீங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பார்க்கலாம் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கணும்னு பார்க்குறேன். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் பார்க்குறவங்களுக்கு. ஸோ நீங்களும் அதே மாதிரி தான். இப்போதைக்கு உங்கள் கம்ஃபர்ட் ஸோன்லேருந்து நீங்கள் வெளியே வாங்க. உங்கள் பர்சனே நினச்சிட்டு அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான இடம்னு நினச்சி நீங்கள் இது வரைக்கும் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் இப்போ வெளியே வரணும். வெயிட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அடுத்த ஆஃபர் ரெடியாக இருக்குது, நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் சொல்கிறாங்க. இப்போதைக்கு அந்த கம்ஃபர்ட் ஸோன்லேருந்து வெளியே வாங்க. அவங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. அது வந்து மேரேஜ் ஆஃபராக இருக்கலாம், இல்லை ஒரு ஒர்க் ஆஃபராக இருக்கலாம். ஏதோ ஒரு ஆஃபர் இருக்குது. உங்கள் லைஃப்பில் ஏதோ புதுசாக ஒன்று நடக்க போகுது. நீங்கள் வந்து இப்போ கம்ஃபர்ட் ஸோன்லேருந்து வெளியே வாங்க. உங்கள் பர்சன் தான் ஒரு கம்ஃபர்ட் ஸோன். அந்த மாதிரி தான் தெரியும். உங்கள் பர்சன் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான இடம்னு சொல்லிட்டு நீங்கள் இது வரைக்குமே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஸோ இனிமேயும் கஷ்டப்படாதீங்க. உங்கள் பர்சன் வராதா இருந்தால் திரும்பி வருவாங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஸோன்லேருந்து வெளியே வந்து வெயிட் பண்ணாதீங்க. எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. வெயிட் பண்ணாதீங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு வந்து அதை விட்டுட்டு வந்து வெளியே வாங்க. வந்தால் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஆஃபர் இருக்குது, ஒரு லவ் ப்ரப்போஸ் இருக்குது, ஒரு மேரேஜ் ஆஃபர் இருக்குது, எல்லாமே இருக்குது. பார்த்தீங்களா, நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மேரேஜ் கார்டு. நான் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஒரு மேரேஜ் ஆஃபர் இருக்குது.
ஒரு நல்ல லைஃப் இருக்குது. மேரேஜ் ஆஃபர்ன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கோ, உங்கள் லைஃப்பில் மேரேஜ் லைஃப்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு லைஃப்பில் ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க போது. நீங்கள் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் லைஃப் வந்து நல்ல விதமாக மாறுறதுக்கான ஒரு ஆஃபர் இருக்குது. நீங்கள் இதிலேயே வந்து மூழ்கி போய் இருந்தனால நீங்கள் அந்த ஆஃபரை பார்க்க மாட்டேங்கிறீங்க. எவ்வளோ அழகாக வந்து என் கையில் வந்து இது மாட்டுச்சு. ஸோ இதை தான் யூனிவர்ஸ் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த கம்ஃபர்ட்ஸ் அழுது புலம்பி அதிலலாம் இருந்ததை விட்டுட்டு இப்போ நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அந்த டாக்ஸிக்கான ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும். இப்போதைக்கு வெயிட் பண்ணாதீங்க, அதை விட்டுட்டு போங்க. அவங்க வர்றதா இருந்தால் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக இருக்குது. அது உங்கள் பர்சனாக இருக்கலாம். ஒரு வேளை உங்கள் பர்சன் வந்து மனம் திருந்தி வரலாம். இல்லைனா வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ரெடியாக இருக்குது. நீங்கள் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எப்போ அந்த பழைய விஷயத்தெல்லாம் மறந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போகிறீங்களோ மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் லைஃப்பில் வந்து மிராக்கிள் நடக்க ஆரம்பிக்கும். எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் கிளென்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், உங்கள் லைஃப்பில் எல்லாமே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோத்துக்கு உங்களை நீங்கள் கிளென்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ வந்து உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போதைக்கு உங்கள் பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அதை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அதை பார்க்கணும். ஒன்று அது உங்கள் பர்சனாகவே ரிட்டர்ன் ஆகலாம், இல்லைனா இன்னொரு பர்சன் ரெடியாக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் வந்து இதை தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போதைக்கு வெயிட் பண்ணாதீங்க. உங்கள் பர்சன் வந்து இப்போ கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு உங்களோட கரியரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் அவங்க வரலாம், இல்லை அவங்க வரலன்னா இன்னொருத்தங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு சில பர்சனுக்கு அவங்க பர்சனே இருக்கலாம், இல்லைனா அது வேறு யாராக கூட இருக்கலாம். அது வந்து அந்த யூனிவர்ஸ்க்கு தான் தெரியும் அவங்க என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னு. உங்களுக்கு உங்கள் லைஃபுக்கு யார் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அந்த யூனிவர்ஸ்க்கு தானே தெரியும். நம்ம பிடிவாதமாக இருப்போம். நம்மளுக்கு சில விஷயம் கிடைக்காததுக்கு காரணம் வந்து அந்த நம்ம லைஃப்பில் கிடச்சா நம்ம ஏதாவது சஃபர் ஆகும். அதனால தான் யூனிவர்ஸ் வந்து சேர விடாமல் தடுத்து வச்சுட்ருக்கோம். நீங்களும் உங்கள் விரும்பினவங்களும் சேர்ந்தா உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு பாதிப்பு வரும். நீங்கள் வந்து கொஞ்சம் நிம்மதி இழக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னா யூனிவர்ஸ் வந்து உங்களை பாதுகாத்துட்ருக்கு, இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ பார்க்கலாம், ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது உங்கள் பர்சனாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஒருத்தங்களாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். நீங்கள் இப்போதைக்கு மூவ் ஆன் ஆகுங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்க்கணும். அடுத்த ஸ்டெப்பு போங்க. நீங்கள் போகிற வழியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஒரு மிராக்கிள் இருக்குது, ஒரு புதிய தொடக்கம் இருக்குது. அது யாருன்னுங்கிறது நீங்கள் கடந்து போகும்போது தெரியும். யாருங்கிறத என்ன விஷயங்கிறது வந்து நீங்கள் எல்லாத்தையும் மறந்து மெடிடேட் பண்ணி ஹீல் ஆகி கிளென்ஸ் ஆகி போகும்போது அது என்ன விஷயங்கிறது வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கண்ணில் காட்டும். ஓகேவா? ஸோ எதையும் நினச்சி திங்க் பண்ணாதீங்க, மூவ் ஆனுங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, ஸோ வந்து எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காதீங்க, கடந்து போங்க. ஓகே, ஸோ இதான் வந்து உங்களுக்கான லவ் ரீடிங் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, டேக் கேர், பாய்.